தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே. பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஒரு இரத்த சாட்சிகள் இவங்களை பற்றினதான ஒரு இன்ஸ்பயரான ஸ்டோரிஸ். அவங்களோட என்ன எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க அப்படின்ற ஒரு இந்த சீரீஸ் ஒரு கலெக்ஷன் ப்ளேலிஸ்ட்லாம் போடலான்ருக்கு. இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்து மரித்த ஒரு இரத்த சாட்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பர்சன் யாருன்னா, அவங்க பேர் பிபியானா. இவங்களோட காலகட்டம் இப்படி இவங்க வாழ்ந்தாங்கன்றதை நம்ம பின்னாடியே பார்த்துட்டு வரலாம். கான்ஸ்டன்டைன் அரசின் 3 புதல்வர்கள் அரசாண்டு வந்த காலத்தில் ரோமாபுரியில் பிபியானா என்ற சிறுமி தோன்றினாள். பிபியானாவும் அவள் சகோதரி டெமிட்ரியாவும் தங்கள் பெற்றோர்களுடன் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தனர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் கிபி 313 கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்துவ மதத்தை அரசாங்க மதமாக்கும்படி செய்தான். இதுவரை தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். பிபியாவின் தகப்பன் பிளேவியன் அநேக ஆண்டுகளாக ஒரு உயர்ந்த உத்தியோகஸ்தராக விளங்கினார். அவர் செல்வாக்கு நிறைந்தவராக இருந்தபோதும் கிறிஸ்துவை அதிகமாக நேசித்து அவருடைய அடிச்சுவடுகளை தவறாது பின்பற்றி வந்தார். அவருடைய இல்லம் ஒரு கிறிஸ்துவ இல்லமாக விளங்கினது. இங்கனம் இருக்கையில் கிபி 361ஆம் ஆண்டில் கான்ஸ்டன்டைன் அரசனின் சகோதரனின் புதல்வன் ஜூலியன் பட்டத்திற்கு வந்தான். அவன் பட்டத்திற்கு வந்ததும் நாட்டில் அநேக மாறுதல்கள் ஏற்பட்டன. ரோம தேவதைகளுக்கு அவன் கோயில்கள் கட்ட ஆரம்பித்தான். விக்கிரக ஆராதனையை மறுபடியும் கொண்டு வந்தான். மக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடவும் அவர்களை உற்சாகப்படுத்தினான். அவன் கிறிஸ்தவர்களை பகிரங்கமாக துன்புறுத்தவில்லை. ஆயினும் அவர்களை கொடூரமாக நடத்தவும் அவர்களை கொலை செய்யவும் தன் உத்தியோகஸ்தர்களுக்கு அந்தரங்கமாக உத்தரவு கொடுத்தான். இவ்வாறு இருக்க ஒரு நாட்களை தங்கள் அருமை பெற்றோர் துக்கமாயிருப்பதைக் கண்டு பிபியானாவும் டெமிட்ரியாவும் அவர்களை விசாரித்தபோது தங்கள் தகப்பனார் இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தை விட்டாலொழிய தேசாந்திர ரீதியாக நாட்டை விட்டே வெளியேறிவிட வேண்டும் என்று ரோம கவர்னர் அப்ரோனியன்ஸ் கட்டளையிட்டிருப்பதாக அறிந்து கொண்டனர். தகப்பனாரோ, என்னை விலை கொடுத்து வாங்கிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசத்தை நான் விடவே முடியாது. அதனால் நான் நாட்டை விட்டு துரத்தப்பட்டாலும் கூட பரவாயில்லை. இன்னும் சில நாட்களுக்கு ஒருவராலும் துரத்தப்படக்கூடாத பரலோக வீட்டை நாம் அடைவோம் என்று கூறினார். உடனே இலகிய மனமுடைய டெமிட்ரியா தகப்பனாரை பார்த்து, அப்பா, நாங்கள் உம்மோடு வரக்கூடாதா என்று கேட்டாள். கவர்னர் அவ்விதமாக விடமாட்டார். நம்முடைய பிரிவு நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் என்பதை அறிந்தே இங்கனம் நம்மை பிரிக்க உத்தேசித்திருக்கிறார் என்று தகப்பனார் கூறினார். சில நாட்களுக்குள் அரசு உத்தியோகஸ்தர்கள் பிபியானாவின் வீட்டிற்குள் வந்து அத்தகப்பனாரை புறமதஸ்தனாக மாற்றும்படி
பிரயத்தனப்பட்டனர். அவர் பிடிவாதமாக மறுத்ததைக் கண்டு அருமையானவர்களிடமிருந்து அவரை பிரித்து கொண்டு போயினர். அவருடைய பிரிவால் பிபியானாவின் வீடு வெறுமையாக்கப்பட்டது. பிறகு பிபியானாவின் தாயாரும் இயேசுவின் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தின் பொருட்டாய் சிறையில் அடைக்கும்படியாக கவர்னர் உத்தரவிட்டார். அதன் விளைவாக அவ்விரு சிறுமிகளும் அனாதையாக விடப்பட்டனர். இதிலும் கவர்னர் திருப்தி கொள்ளாமல் சிறையிலிருந்த அத்தாயாரை பட்டினி போட வேண்டுமென்றும் அதன் பிறகு அவள் தலையை வெட்டிவிட வேண்டுமென்றும் உத்தரவிட்டான். அவ்வாறே நடந்தேறியது. நாட்டை விட்டு துரத்தப்பட்ட தகப்பனாரும் தேசாந்திரியாக அலைந்து திரிந்து மரித்தார். காப்பாற்றுவாரில்லாமல் அனாதைகளாக விடப்பட்ட அந்த இரு சிறுமிகளின் சொத்தையெல்லாம் அதிகாரிகள் அபகரித்து கொண்டு அவர்களை வெறுமையாக கவர்னர் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். இச்சிறுமிகள் நடுக்கத்துடன் கவர்னர் முன் நின்ற பரிதாப காட்சி அங்கிருந்த எல்லோரையும் கலங்கும்படி செய்துவிட்டது. ஆயினும் கடின நெஞ்சமுடையவராய் கவர்னர் அப்ரோனியன்ஸ் சிறிதும் மனதுருகாமல் அவ்விரு சிறுமிகளையும் பார்த்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பேரில் கொண்டுள்ள விசுவாசத்தை விட்டுவிட்டு ரோம தேவதைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என உரத்த சத்தமாய் கூறினான். பிபியானாவும் டெமிட்ரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பிபியானா தன் சகோதரியின் சிறிய கைகளை பற்றி கொண்டு கவர்னரை பார்த்து தைரியமாக, எங்கள் இரட்சகரை மறுதலிப்பதை விட நாங்கள் மரிப்போம். நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யும். நாங்கள் அந்த மோட்ச வீட்டை அடைவோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வைத்திருக்கும் ஆஸ்தியை ஒருவராலும் அபகரித்து கொள்ளவே முடியாது என்று கூறினாள். உடனே கவர்னர் டெமிட்ரியாவின் முகத்தை தன் கொடூர கண்களால் உருட்டி பார்த்து, எங்கள் பீடத்தின் மேல் சாம்பிராணியை தூவுவதற்கு பதிலாக நீயும் கூட வேதனையையும் மரணத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறாயா என்று கேட்டான். எனக்காக மரித்த என் ஆண்டவராகிய இயேசுவை நான் அவமதிக்க மாட்டேன் என்று டெமிட்ரியா தைரியமாக கூறிவிட்டு தன் சகோதரியின் கையை இறுக பிடித்தவளாய் மூச்சிறைத்து கீழே விழுந்தாள். பிபியானா உடனே அவள் தலையை உயர்த்தி அவள் இருதயத்தின் மேல் தன் கையை வைத்து பார்த்து, அமைதலாயிருப்பதை அறிந்து விடுதலை பெற்றாள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அவளை தம்மிடம் அழைத்து கொண்டார் என்று மகிழ்ச்சி பெருக கூறினாள். அவளுடைய சடுதி மரணத்தைக் கண்டு யாவரும் கலங்கினர். கவர்னர் தன்னை திடப்படுத்தி கொண்டு, இக்குடும்பத்தில் தனிமையாக விடப்பட்ட இவள் ஒருத்தியாகிலும் சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவளை பார்த்து, உன் தங்கையின் பிடிவாதத்தினால் என்ன நேர்ந்தது என்று பார்த்தாயா? கண்டிப்பாக நீயாகிலும் எனக்கு கீழ்ப்படிந்திடு என்று சொன்னான். பிபியானா அவளை பார்த்து, ஐயா, அநேக நாட்களுக்கு முன் 2 பேர் மனிதருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிவதே நலமென்று உரைத்தனர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் தேவனுடைய உதவியை கொண்டு இவ்வாக்கை உறுதியாய் கடைபிடித்து நிற்பேன் என்று கூறினாள். கவர்னர் அவளை பார்த்து, அப்படியா சொல்லுகிறாய்? வெகு சீக்கிரத்தில் நீயும் அவளைப் போலாவாய் என்று கர்ஜித்தான். நீர் அவளை அடையவே முடியாத ஒரு வீட்டில் அவள் இருக்கிறாள். அந்த வீட்டை நானும் போய் அடைய நீர் கொடுக்கும் எவ்வித துன்பத்தையும் நான் சந்தோஷமாய் சகிப்பேன் என்று பிபியானா கூறினாள். வீர நெஞ்சம் படைத்த இச்சிறுமி தன் நியாயாதிபதியின் முன் நிற்கும் காட்சியை உங்களால் பார்க்க முடிகிறதா? கவர்னர் அமர்ந்திருக்க தங்கமயமான நாற்காலிக்கும் அச்சிறுமி நின்ற இடத்திற்கும் இடையே சில அடிகள்தான் இருந்தன. கவர்னருக்கு இரு புறங்களிலும் குடிமக்களுக்கு பின்புறத்திலும் சுற்றுச்சுவர்களிலும் வீரர்களும் சூழ்ந்திருந்தனர். எல்லோருடைய கண்களும் நடுவில் உள்ள பிபியானாவையே நோக்கி கொண்டிருந்தது. அவர்களுடைய தெய்வங்களுக்கு பலி செலுத்த வேண்டி தைரியமாக மறுதளித்த அச்சிறுமியின் முகத்திலே மகிமையின் ஒளி வீசுவதை கண்டனர். எங்கும் ஒரே அமைதி நிலவிற்று.
உடனே பிபியானாவை சவுக்கடியால் கொல்ல அவளை வெளியே நின்று கொண்டு போகும்படி கவர்னர் கட்டளையிட்டான். அவள் சுயபுத்தியை இழக்கும் முன் இயேசுவானவர் முகத்தில் துப்பப்பட்டதையும் நினைவு கூறாதிருப்பாளோ? அந்த இயேசுவானவர் நிச்சயமாக அவள் அருகில் நின்று அவள் மேல் வில்லும் அடிகளினால் அவள் உடல் சாய்ந்து கடைசி மூச்சொடுக்கும்போது கிருபையால் அவளை தொட்டு தேற்றியிருப்பார். மோட்சத்திற்கு செல்ல இது ஒரு கடினமான இருட்டான பாதை என்று யோசிக்கிறீர்களா? ஆனால் பிபியானா அக்கரையை அடைந்ததும் என்ன மகிமையும் பேரின்பமும் அடைந்திருப்பாள். இயேசுவே அவளை வரவேற்க முன் வந்து அவளை தம் மார்பில் சேர்த்தணைத்திருப்பார். ஆமென். நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே பரிசுத்த நீரே தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன்